லிவர் பாதிப்பால் அந்த மிக முக்கியமான நடிகர் வீட்டிலேயே திடீர் சோகம். வெளியான அந்த சோக முடிவு அனைவருமே உச்சக்கட்ட அதிர்ச்சியில ஆளாக்கியிருக்கு. தமிழ் சினிமால இவர்தான்ப்பா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நடிகர் பிரசாந்த் அவர்கள். பிரசாந்த் தமிழ் சினிமால களம் இறங்கி அவரு ஆரம்பிச்ச முதல் படத்துல இருந்து அவர் நடிச்ச எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். இதனாலேயே நடிகர் பிரசாந்துக்கு திடீர்னு குறுகிய காலத்துல ஏகப்பட்ட ரசிகர்கள் உருவானாங்க. அதுலயும் குறிப்பா பெண் ரசிகர்கள் எல்லாருமே நடிகர் பிரசாந்த் மேல அவ்வளவு உயிரா இருந்தாங்க. அவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்களையும் அப்பவே தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சு போனது. அவர் ஒரு வாரிசு நடிகர் தான். அவங்க அப்பா தியாகராஜன் தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹீரோ தான், பெரிய இயக்குனர் தான். இருந்தாலும் இவருடைய நடிப்பை பார்த்து தான் இவருக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளம் உருவானாங்க. அப்படியாப்பட்ட பிரசாந்த் அடுத்தடுத்து எல்லா படமும் ஹிட் கொடுக்க இவர் தான்ப்பா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால செல்லமா கொண்டாடப்பட்ட ஒரு ஹீரோ. இப்படி போயிட்டு இருந்த இவருடைய திரை வாழ்க்கையில இவர் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு தமிழ் சினிமால நம்ம விஜய் அஜித்தை தாண்டி ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய கெட்ட நேரம் அவங்க அப்பா வழியே தான் அவருக்கு வந்துச்சு. ஸோ அவரை சினிமாவில பெரிய ஆளாக்குனதும் அவங்க அப்பா தான். நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி அவர் நடிக்க வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அவருக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாரு. இந்த திருமணம் அப்படிங்கிறது அவருக்கு சரியா அமையல. ஏன்னா அந்த திருமணம் பண்ண பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிருந்திருக்கு. ஆனா கொஞ்சம் பெரிய இடம், நிறைய சொத்து இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணை பத்தின எந்த ஒரு பேக்ரவுண்டையும் விசாரிக்காம அவங்க அப்பா தியாகராஜன் பிரசாந்துக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. அதன் பிறகு இதை பத்தின எல்லா விஷயமும் தெரிய வர இதுல நடிகர் பிரசாந்துக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டையாகி அது விவாகரத்துல போய் முடிஞ்சது. இந்த திருமண பிரச்சனை வெடிச்ச உடனே பிரசாந்தால வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியல. அவருடைய மன நிம்மதி முழுவதுமா பாதிக்கப்பட்டுச்சு. வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. இந்த நேரத்துல அவர் சூஸ் பண்ண கதையும் சரியில்லை. படங்கள்ல அவரால் முழுமையா கவனம் செலுத்தி நடிக்கவும் முடியல. இப்படி திருமணம் தனக்கு மோசமா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த சோகத்துல அவருடைய திரைப்பயண வாழ்க்கையும் அவரு சரியா கடைபிடிக்காம விட்டாரு. இதனால நிறைய படம் பிளாப்பு. அடுத்தடுத்து படம் பிளாப் பண்ணனால அவர் சுத்தமா சினிமாவில தலை காட்டவே முடியல. முதல்ல இந்த திருமண பிரச்சனை முடிப்போம், அப்புறம் சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு பிரசாந்த் சினிமா விட்டு ஒதுங்கினாரு. சினிமா அவரை ஒட்டு மொத்தமா ஒதுக்கிடுச்சு. அதன் பிறகுதான் நடிகர் சூர்யா, விஜய், அஜித்னு எல்லாருமே அடுத்தடுத்து நிறைய படம் நடிச்சு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டாங்க. பிரசாந்தால திரும்ப படங்கள் நடிக்கவே முடியல. இந்த திருமண பிரச்சனையே அவருக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு. இப்படி சினிமால திரும்ப வாய்ப்பும் கிடைக்கல. இப்படி என்னுடைய எல்லாமே கெட்டு போச்சு, நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லாம இருக்கேன் அப்படின்னு பிரசாந்த் அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சாரு. குடி பழக்கம், அப்புறம் புகை பழக்கம் அப்படின்னு தனது வாழ்க்கைய வேற மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சாரு. ஆனா திரும்பவும் அவன் குடும்பத்தினர்கள் நடிகர் பிரசாந்தை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி எப்படியாவது மீண்டும் சினிமா நடிக்க வைக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவரை கம்பேக் கொடுக்க வச்சாங்க. ஆனா கம்பேக் கொடுத்தாலுமே நடிகர் பிரசாந்தால தொடர்ந்து நிறைய படம் நடிக்க முடியல. அது போக இப்படி அதிகமா மது பழக்கத்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையான பிரசாந்த் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு படம் நடிக்க ஆரம்பிச்சதுனால உடல் எடை சரசன்னு அவருக்கு அதிகமாக ஆரம்பிச்சது. பார்த்துருப்போம். இப்போத கடைசியா நம்ம விஜய் நடிப்பில் வெளியான கோஸ்ட் திரைப்படம் நடிச்சிருப்பாரு. அதுல பிரசாந்த் அவர்கள் பயங்கர குண்டா இருந்திருப்பாங்க. ஸோ மீண்டும் எப்படியாவது உடல் எடையை குறைக்கணும், உடல் எடையை குறைச்சி மீண்டும் படம் நடிக்கணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்றாரு பிரசாந்த் அவர்கள். அப்படியாப்பட்ட நேரத்துல தான் திடீர்னு அவருக்கு உடல்நலம் சரியில்லாம போயிருக்கு. பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனையில பிரசாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி அனுமதிக்கப்பட்டப்பதான் செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய லிவர் முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி மருத்துவ மூலியமா வெளியாயிருக்கு. இவரு அதிக அளவுல மது பழக்கம், புகைப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால இவருடைய லிவர் மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாகங்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னும் அதனுடைய விளைவாதான் இவருக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் அவரை காப்பாற்றுவதே கடினம் சொல்லி கைவிடிச்சிருக்காங்க. இந்த துயர செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்பட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.